வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தின் 59வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாத தேர்வு 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 கட்டங்கள் இருக்குது. 4ல் 2 அப்படிங்கிறது தான் இந்த பின்னம். அதன் சமான பின்னம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே கேட்டிருக்காங்க. 8ல் 4 அப்படின்ட்டு அதோடைய சமான பின்னத்தை நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 2வது கணக்கு பாருங்கள். ஒரு பின்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தொகுப்பில் உள்ள ஓரின பின்னங்களை மட்டும் எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. ஓரின பின்னங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் டீச் பண்ணியிருப்பீங்க. பகுதி ஒரே நம்பராக இருக்கக்கூடியதான் ஓரின பின்னங்கள் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த கட்டத்துக்குள்ளே எழுதுவாங்க. 3வது கணக்கு பாருங்கள். பின்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. பெரிய பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாம் எடுத்து எழுதிக்கிறோம் பாருங்கள். குழந்தைகளையே கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். அவங்களாகவே ஈஸியாக இந்த கணக்கெல்லாம் செஞ்சுருவாங்க. கொடுக்கப்பட்டுள்ள நாட்காட்டியை உற்று நோக்கி விடை காண்க. ஜூன் மாதம் 2026 நாட்காட்டி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கேள்வி பாருங்கள். 5வது திங்கட்கிழமை வரும் தேதி அப்படின்ட்டு குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அவங்களாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இம்மாதத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளின் மொத்த எண்ணிக்கை கூட்டி பார்க்க சொல்லுங்கள். குழந்தைகள் அவங்களாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. 18/6/2026 அன்று என்ன கிழமை? வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அடுத்தது 5வது கேள்வி. 2026ஆம் ஆண்டு ஜூன் 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை எண்ணி பார்த்து அங்கே நம்பர் போட சொல்லுங்கள். நான் ஆன்சர் எழுதிட்டேன் 29 அப்படின்ட்டு குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் கைட் பண்ணுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். அதை பிரித்து காட்டியிருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 8ல் 3 அப்படின்ட்டு சரியான விடை. அடுத்தது அதன் சமான பின்னம் 24ல் 9. 2வது கணக்குலையும் படம் கொடுத்துருக்காங்க. படம் குறிக்கும் பின்னம் 8ல் 3. இப்பின்னத்துடன் தொடர்புடைய ஏதேனும் 2 ஓரின பின்னங்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8ல் 5, 8ல் 7 அப்படின்ட்டு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 3வது கணக்கு. கூற்றை நிறைவு செய்யும் ஓரின பின்னங்களை எழுதுக. 8ல் 7 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை விட சிறிய பின்னத்தை பக்கத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. 8ல் 4 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். 2வது கணக்கில் பாருங்கள். 5ல் 2 அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. குறியீடை பாருங்கள். குறியீடு அதை விட பெரிய பின்னத்தை குறிக்கிற மாதிரி பக்கத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. 5ல் 3 அப்படின்ட்டு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். 3வது கணக்கில் பாருங்கள். 9ல் 5 அப்படின்ட்டு ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க. குறியீடை பாருங்கள். அதை விட பெரிய பின்னத்தை குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது 9ல் 6 அப்படின்ட்டு ஒரு பின்னத்தை நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை வேறு நம்பர்களை பயன்படுத்தி அந்த பின்னத்தை அமைக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அப்போ தான் சரியான பயிற்சி கிடைக்கும். 4வது கணக்கு பாருங்கள். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் 28 நாட்கள். 30 நாட்களை கொண்ட மாதங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். குழந்தைகள்கிட்ட கேட்டாலே அவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அடுத்தது 31 நாட்களை கொண்ட மாதங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 மாதங்கள் மட்டும் நான் எழுதியிருக்கிறேன். ஜனவரி, மார்ச், மே, ஜூலை அப்படின்ட்டு. மேலே நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதங்களை தவிர்த்து பிப்ரவரியையும் தவிர்த்து மீதி உள்ள மாதங்கள் கீழே எழுதிக்க சொல்லி குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள். 4 மாதங்கள் மட்டும் நான் எழுதி காட்டியிருக்கிறேன். மீதி உள்ள மாதங்களை குழந்தைகளை கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள். வரதன் கல்வி வளர்ச்சி நாளன்று நடைபெறும் பேச்சு போட்டியில் பங்கேற்க ஜூலை 6ஆம் தேதி ஆசிரியரிடம் தனது பெயரை பதிவு செய்தான். இவ்விரு தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 8 நாட்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 3ல் 2 ஏதேனும் 3 சமான பின்னங்களை எழுதுக. 3ல் 2 3 சமான பின்னங்களை நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 6ல் 4, 9ல் 6, 12ல் 8. 2வது கணக்கு பாருங்கள். பின்னங்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க.
அதுக்கு கீழே இப்பின்ன தொகுப்பில் உள்ள ஓரின பின்னங்களை வகைப்படுத்துக அப்படின்ட்டு 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. மேலிருந்து ஓரின பின்னங்களை தனித்தனியாக பிரித்து நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். 5 பகுதியாக கொண்ட பின்னங்களை முதல் கட்டத்திலையும், 8 பகுதியாக கொண்ட பின்னங்களை 2வது கட்டத்திலையும், 10 பகுதியாக கொண்ட பின்னங்களை 3வது கட்டத்திலையும் பிரித்து நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க. விடுபட்ட நம்பரை நம்ம நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். சமான பின்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்திடுவீங்க. அவங்களையே கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா இந்த நம்பர் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் பிறகு செக் பண்ணிக்கலாம். குழந்தைகளை கூட இந்த வீடியோவை கூட பார்த்து செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்தது டிசம்பர் மாத நாட்காட்டியை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. நாட்காட்டியில் வட்டமிடப்பட்டுள்ள 3x3 அமைப்பின் கூடுதல் 66. ஏதேனும் 2x2 அமைப்புகளை தேர்ந்தெடுத்து எழுதி அதன் கூடுதலை காண்க. கூடுதல் 14. அடுத்தது பாருங்கள், 3வதுக்கு கூடுதல் 48. அடுத்த 5வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1க்கும் மார்ச் 21க்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? குழந்தைகளை எண்ணி பார்க்க சொல்லுங்கள். விடை 78 நாட்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். 8இல் 5இன் ஏதேனும் 5 சமான பின்னங்களை எழுதுக. 8இல் 5 சமான பின்னங்களை நம்ம வரிசை எழுதி காட்டியிருக்கிறோம். 16இல் 10, 24இல் 15, 32இல் 20, 40இல் 25, 48இல் 30. 7இல் 3 = அப்படின்ட்டு இடையில பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே விடுபட்ட இடத்துல நம்ம பின்னத்தை நிரப்பியிருக்கிறோம். என்ன அப்படின்னா சமான பின்னங்களை கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மேலே செஞ்ச மாதிரி இங்கே விடுபட்ட நம்பரை மட்டும் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். அட்டவணையை உற்று நோக்கி நிரப்புக. படம் அப்படின்ட்டு மேலே வரிசையாக கொடுத்துட்டாங்க. படம் குறிக்கும் பின்னம் அப்படின்ட்டு 2வது லைனில் அந்த பின்னத்தை அப்படியே படத்தை பார்த்து நாம் எழுதியிருக்கிறோம். அதனுடன் தொடர்புடைய ஓரின பின்னங்கள் அப்படின்ட்டு 3வது லைனில் பாருங்கள். அதோடைய தொடர்புடைய ஓரின பின்னங்கள் அப்படின்னாக்கா பகுதி அதே நம்பர் தான் வரணும். ஓரின பின்னங்கள் அப்படின்னாக்கா மேலே உள்ள பகுதியில் என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் தான் கீழேயும் வரணும். அதான் ஓரின பின்னங்கள். அந்த மாதிரி கீழே பின்னங்கள் நம்ம அமைச்சு எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அட்டவணையை நிரப்புக. மாதம், ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாரங்களின் எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை. பிப்ரவரி 2024 4 வாரங்கள் 1 நாள். ஜூன் 2025 4 வாரங்கள் 2 நாட்கள். ஜனவரி 2026 4 வாரங்கள் 3 நாட்கள். அடுத்து கீழே பாருங்கள், உற்பத்தி தேதி, காலாவதி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை 302 நாட்கள்.